ஒரு வீல் சேர் கிடையாது, ஒன்று கிடையாது. ஒரு வீல் சேர் கிடையாது, ஒன்று கிடையாது. கேட்டால் வண்டி வர்றது கிடையாது. ஒரு மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம். இந்த கோயம்புத்தூர் ஜிஹெச் ஒரு வண்டி கிடையாது. ஜிஹெச்சுக்குள்ள கோவை ஜிஹெச்சில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஒரு வயசானவர், அவரால் நடக்க முடியாது. ஸோ டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே வரணும். அதுக்காக வீல் சேர் கேட்குறாங்க. 1 ஹவராக வீல் சேர் கேட்டோம், தரவே இல்லை. இது இல்லாமல் அவங்கள கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கு 200 ரூபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதனால் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையனே அவர் கீழே தூக்கிட்டு வந்திருக்காரு. அதோடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா டக்குன்னு அங்கே இருக்கிறவங்க தான் வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இங்கே ஒருத்தர் 1 மணி நேரமாக வீல் சேர் கேட்டு உட்காந்துருந்தோம். அவருக்கு எந்த ஹெல்ப்பும் அங்கே இருக்கிற யாருமே பண்ணலை. இதில் கீழே கூட்டிகிட்டு வரதுக்கு 200 ரூபா காசு வேறு. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒன்று அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் சரியாக இருக்காது. இல்லை அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஒரு அலட்சியமாக ஒரு மாதிரி வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பழகி போச்சுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்குது அப்படின்னு போய் வெளியே பேசினா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அப்படி தான் தம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாதாரணமாக சொல்கிற லெவலுக்கு பழகி போச்சு மக்களுக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலம் ஜிஹெச்சை பற்றி வீடியோ போட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்க எலியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. டாக்டர்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்க போயிட்டு வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூமை பூட்டி அவங்களே சாவியை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இது அந்த ஹாஸ்பிட்டலில். திருச்சி ஜிஹெச் இதை விட மோசமான நிலைமையில் இருக்கும். மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தேடி எதுக்கு போகிறாங்க? அவங்களால வந்துட்டு செலவு பண்ண முடியாது. அங்கே போகிறவங்க எல்லாம் ஒன்றும் ரிச் பீப்புள்ஸ் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்கலாம். ஆனால் அங்கே அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் தரமான மருத்துவமும் தரப்படலைன்னா கடன் வாங்கியாவது நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் தான் மக்களுக்கு வரும். இங்கே இருக்கிற எல்லாரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் தேடி போகிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். வெளிநாடுகள்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி எந்த ஒரு பேஷண்ட்ஸுமே போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் தரமான மருத்துவம் தரப்படுது. அதே மாதிரி எங்கள் நாட்டில் இருக்கிற மக்களும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தேடி போக மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நாங்கள் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் தரமான மருத்துவம் தரப்படுது அப்படின்னு நம்ம நாட்டில் இங்கே இருக்கிற மக்கள் எப்போ சொல்லுவாங்க?